ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஏன் அப்படி நீங்கள் இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் தானே ஃபஸ்ட் என்ன வேலையை விட்டு அனுப்புறீங்க? ஆமாம், நான் வேலையை விட்டு அனுப்புனேன். ஆனால் இப்போ உனக்கு வந்துட்டு 2 வாரம் இருக்கும் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காசுலாம் கொடுத்தல. ஆமாம் கொடுத்தீங்க தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், என்னால் ஒரு சூழ்நிலைனால இங்கே இருக்க முடியாது. இப்பயும் நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபேக் ஃபேமிலி தானே. எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜாங் வருவாங்க. 2 பேரும் அப்படியே பதறிட்டு இருப்பாங்க. ஜாங் வந்தவங்க அதான் நான் நினைச்சேன், என்னடா சம்மந்தமே இல்லாம அப்பாவெல்லாம் போட்டு எல்லாரும் அடிக்கிறானுங்க. அப்புறம் பெத்த பையனை வந்துட்டு அம்மானு கூப்பிடாத, என்னை வந்துட்டு ஹாரின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து சொல்லும் போது இங்க நம்ம ஹாரிக்கு வந்து பதறிட்டு இருக்கோம். ஏமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். அப்பவே இது ஃபேக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்ச மாதிரி சொல்லிட்டீங்களே. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஃபேக் ஃபேமிலியா நீங்க? இல்ல 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 இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க மிஸ் கங். ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, நீங்க வந்து தப்பா அதை வந்துட்டு கேட்டுருச்சு உங்க காதுல. அந்த மாதிரி கிடையாது. என் பொன்னாட்டி என்ன சொன்னா, சாப்பாடு உப்பு அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னான். அதுதான் உங்க காதுல அப்படி விழுந்துருச்சு. என்ன பார்த்தா உனக்கு வந்துட்டு காதுக்கு கதவு மாதிரி இருக்கா? எனக்கு நல்லா கேட்டுச்சு. நம்ம எல்லாம் ஒரு ஃபேக் ஃபேமிலி அப்படின்னு அவன் சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. பாரு இப்பவே பாரு, நான் இது கமிட்டிக்கு எப்படியாவது கொண்டு போயே தீருவேன் நான் அப்படி சொல்லிட்டு அவங்க சபதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க. இங்க 2 பேரும் வந்துட்டு கதறிட்டு இருப்பாங்க. அச்சச்சோ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு போவாங்களா. என்னாச்சு? மிஸ் ஜாங்க்கு உண்மை தெரிஞ்சிச்சு, நம்ம ஃபேக் ஃபேமிலின்னு தெரிஞ்சிருச்சு. அச்சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க என்னடா இது நெட்டு கிடைக்க மாட்டேது, என்ன மெசேஜ் போக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு ஜாமர் வச்சுட்டு அவன் வெளியே ஒரு ரெஸ்ட் நின்று இருப்பான். அப்புறம் இவங்க சரி லிஃப்ட்ல போகலாம் அப்படி சொல்லிட்டு லிஃப்ட் எடுத்துட்டா, என்னடா லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு மண்ணத்துக்குமே பிரோஜனம் இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு அழுத்திட்டு கிடப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்க லிஃப்ட் வந்து பிடிச்சி வச்சிருப்பாரு வரவிடாம. இந்த பக்கம் சரி ஸ்டெப்ஸ்ல அது போலாண்டா அப்படி சொல்லிட்டு ஸ்டெப்ல இறங்கி போனா டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். என்னடா இது கூட எவன்டா வந்துட்டு மூடினது, அழுத்தி வர முட்டான் போல இருக்கே, ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு இருக்க. பின்னாடி இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன மிஸ்காங், நீங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்துட்டு பயங்கரமான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்பா, அந்த பொருளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க. இல்லை ஃப்ரான்ஸ் படம்னால மட்டும் வாங்கிட்டு வரல, இது என்னோட ஃபேர்வெல்காக. என்ன சொல்றீங்க ஃபேர்வெலா? மிஸ்காங் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க, ஏன் இப்போ இந்த வேலையை விட்டு போகணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் சொன்னார், நான் பிரசிடென்ட்டாக இருக்க வரைக்கும் நீ தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டேன். இப்போ அவர் பிரசிடென்ட் இல்லைல்ல, ஸோ அதனால இங்கே வந்து நான் போதான் போகிறேன். இங்கே பாருங்க மிஸ்காங், நம்ம நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்கோம், நீங்கள் தான் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு. அவங்களுக்கும் வந்துட்டு விட்டுட்டு போறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி இங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு அப்படியே இறங்கி வருவாங்களா, இவதான் இங்க இருப்பா. அக்கா அது ஒன்றும் இல்லை, அது அந்த பையன் வந்துட்டு என்னோட கிளைண்ட்டோட பையன் தான், அவனுக்கு அம்மா இல்லையா, ஸோ அதனால என்ன அப்பப்போ அம்மா அம்மான்னு வந்து கூப்பிட்டுப்பான், அவங்க அம்மா மாதிரி நான் இருக்கிறதுனால, வேற எதுவும் இல்லை. என்னதான் ஆனாலும் எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. நீ வேற உன்னை அம்மான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை லாயர் ஆகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுல வந்து ஏதோ ஒரு பையன் உன்னை அம்மான்னு கூப்பிட, நான் உண்மையிலே உன் பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லக்கா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி. ஆனாலும் அக்கா, நீ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். என்னது? அது ஒண்ணும் இல்ல. அதாவது நீ வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் நான் ஏர்போர்ட் வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன் அதுக்காக. இல்ல பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்களா. இங்க பாரு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டது லைப்ரரியில, அப்புறம் செகண்ட் வந்து கிஸ் பண்ணது ஸ்ட்ரீட் லைட் கீழே, 3வது நம்ம ஒண்ணா இருந்தது நைட் கிளப்ல. புரியுதுல்ல? ப்ரிப்பேர் பண்ணிட்டல? பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மொத்த திறமையை நம்ம காமிக்கணும். நம்ம வந்து கண்டிப்பா இப்போ ஃபேக் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் ஜாங்க நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆமாம்மா கண்டிப்பா. இப்ப பாருங்க, இந்த எமர்ஜென்சி டைம்ல என்னோட மொத்த வித்தையும் இறக்குவேன் நான், என்னோட ஆக்டிங் வித்தை ஃபுல்லா இறக்கி நம்ம உண்மையான ஃபேமிலின்றதை எப்படி ப்ரூவ் பண்றேன். பேசுனதெல்லாம் போதும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து ஜாங் வருவாங்களா. இவங்க 2 பேரும் வந்துட்டு எனக்கு பார்த்துங்க, அச்சோ கீழே விழ மாதிரி போயிட்டேம்மா, தங்க உன்னை விட எனக்கு வேற இந்த உலகத்துல எது இருக்கு, நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேம்மா. ஆமாங்க எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டே போயிட்டு இருப்பாங்களா. இது மாதிரி பண்றதுலே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஃபேக்குன்னு சொல்லிட்டு. என்னது நாங்க 2 பேர் ஃபேக்கா? உங்களுக்கு எங்களை பார்த்து அப்படியே தெரியுது, இப்படி சொல்லிட்டீங்களே எங்களை பார்த்து. நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டது லைப்ரரியில, அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது ஸ்ட்ரீட்
ஸ்ட்ரீட் லைட் கீழே. அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தது அப்படி சொல்லும்போது, புது 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 ஊர பேசுறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கருந்து ஓடுவாங்க. இல்ல மிஸ் ஜாங் இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பார்க்கும் மிஸ் ஜாங்கும் தனியா நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பார்க் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, எனக்கு 1 வாரம் டைம் குடுங்க. ஏன் 1 வாரம் உங்களுக்கு? அது ஏன்னா நம்ம இந்த ப்ரொடெஸ்ட்ல இப்ப இறங்கியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப இந்த ஏரியா வந்துட்டு நம்ப சப்வே கட்டுறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட்டுக்காக கண்டிப்பா நீங்க எனக்கு 1 வாரம் டைம் குடுத்தே ஆகணும். ஹா! அது எதுக்கு குடுத்தே ஆகணும் நானு? ஏய் கட் 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 கட். நீங்க வந்து ஒழுங்காவே பேச மாட்றீங்க. இந்த மாரி பேசினா அந்த லேடி அந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பா. அப்படியா? ஆமா. எமோஷனா எமோஷனா உள்ள இருந்து பேசுங்க. ஓகே, ஓகே. அதாவது நீங்க எங்களுக்கு டைம் குடுத்து தான் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நெனச்சது வந்து கொஞ்சம் தப்பு தான். நாங்க ஃபேக் ஃபேமிலி தான். ஆனா நாங்க என்னோட ஒய்ஃபும் நானும் ஃபேக் கிடையாது. என்னோட அப்பா, எனக்கு 3 அம்மா. என்ன சொல்றீங்க? ஆமா. எங்க அப்பா ஒரு கேடு கெட்டவன். அவனுக்கு ஒரு 3 பொண்டாட்டி. ஸோ, அதனால நாங்க எல்லாரும் வேற வேற அம்மாக்கு பொறந்தவங்க. அதான் நெனச்சேன் நானும். நீங்கலாம் பார்க்க ஒரே மாரி இல்லையே! ஸோ, அதனால ஏதாவது இருக்குமோன்னு நெனச்சேன். ஓ! இதனால தானா? ஆமா. அண்ட் என் ஒய்ஃப் நான் லவ் பண்றேன். ஆ கட், கட், கட். எங்கேயுமே இங்க எமோஷன் இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? எமோஷனல் பேசுங்க. என்ன எமோஷன்? ஆமா. உள்ள இருந்து வரணும். என் ஒய்ஃப்ன்னா என் ஒய்ஃப்ன்னா என் ஒய்ஃப்ன்னா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. இங்க இவனுங்கலாம் வந்துட்டு என்னமோ சினிமா பார்க்குற மாரி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. என் ஒய்ஃப்ப நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓ! அவ்ளோ லவ் பண்றீங்களா? ஆமா. அவளுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு தான் என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. ஆனாலும் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாரி இல்ல. எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. இங்க இங்க பாருங்க மிஸ் சாங். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ல வந்துட்டு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு டைம் வேணும். ஓ! அப்படியா? இது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும்ல. அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அது தேவையில்லாம எனக்கு நெறைய செலவு வருது. அதுதான் நானும் சொல்றேன் மிஸ் ஜாங். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதுல இறங்கி என்னன்றத பார்க்க போறேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. தலைவர் என்ன ஆச்சு? டைம் குடுத்தாங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஒரு வாரம் டைம் வாங்கியிருக்கேன். சரி அந்த கிழவன கூப்பிடுங்கடா. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, ஆ சரி கிழவா என்ன ஆச்சு? எப்படி அந்த ஃபண்ட் இல்லன்னு சொல்றா? அது எனக்கு எப்படி தெரியும்? டேய் இந்த கிழவன் கிட்ட இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்டா. தூக்குடா அவனை தூக்கி மேல இருந்து போட்டுறலாம். வெயிட் பண்ணுங்கப்பா. ஆனா ஒண்ணு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். நான் ஒரு 2 செகண்ட் என்ன வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறேன். அதாவது ஆக்சுவலி இந்த ஃபண்ட வந்துட்டு நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த ஃபண்ட் இல்லன்னு சொல்றானுங்க. ஸோ, அப்ப எவனோ ஒருத்தன் ஆட்டை போட்டான்னு அர்த்தம். ஆட்டை போட்டது மேனேஜர் சீலும் இருக்கணும், பிரசிடென்ட் சீலும் இருக்கணும். அப்போ 6 வருஷமா பிரசிடென்ட்டா இருந்த அந்த ஆளுக்கு தான் இந்த காசுல வந்துட்டு பங்கு போயிருக்கு. ஸோ, அவன் தான் வந்து கண்டிப்பா இந்த காசு எடுத்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஸோ, அப்ப அத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்பளுக்கு இப்போ ஃபண்ட் வேணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும். அது எப்படி நம்ம சொல்றது? அது எப்படி சொல்லணும்னா, அப்படி சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாருமே வந்து இப்படி பரபரப்பா இறங்கி போயிட்டுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரிடார் அதாவது இருக்கிற எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ, அந்த இருக்கிற எல்லா இடத்தையுமே ஃபோட்டோவா எடுத்துட்டுருப்பாங்க. அத பார்த்து மக்கள்லாம், "பரவால்லப்பா நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா வேலை பார்க்குறாரு. அவர் பிரசிடென்ட்டா நம்ம சூஸ் பண்ணது நல்லதா தான் போச்சு." அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருக்க, அத கேட்கும்போது நம்ம ஜனங்களுக்கு மட்டும் ரொம்ப சந்தேகமா இருக்கும். "ஏன் இவன் இவ்ளோ வேலை பார்க்குறான்? எதுவும் சரியில்லையே!" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப கிளவரான ஆள் போல இருக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல. நம்ம ஹீரோட எல்லா திருட்டு வேலையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் இங்க நம்ம லீ கிட்ட வந்துட்டு லீயோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாரி சார் நம்ம ஃபண்டுல வந்து காணாம போயிடுச்சு. அதாவது நம்ம கிட்ட ₹1 கூட ஃபண்ட் இல்ல அப்படி சொல்வாரு. என்னது ₹1 கூட ஃபண்ட் இல்லையா? ஆமா. கடைசியான டிரான்சாக்ஷன் கூட இப்போ வந்து பார்க் எடுத்ததா அப்படின்ற மாரி பேங்க்ல சொன்னாங்க. ஓ! ஓகே. இப்ப புரியுது. அவன் எதுக்கு இப்ப இந்த பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு. நானும் ஒரே கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். ஏன்டா இவன் வந்து இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு. கடைசில எல்லாம் இந்த காசுக்காக தான் உட்கார்ந்துருக்கானா? எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரு வந்து சைக்கோ மாரி சிரிச்சுட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் என்ன பண்றது தெரியாம பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ வந்து மீட்டிங் கூட்டியிருப்பாரு. ஸோ எல்லாரும் மீட்டிங்ல வந்து உட்காந்துருக்க, ஸோ இந்த மாரிலாம் வந்துட்டு நம்ம அபார்ட்மெண்ட்ல இவ்வளோ டேமேஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம சரி பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க பிரசிடென்ட், நம்ம வந்து டேமேஜ் வந்த உடனேலாம் சரி பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து காசு வந்து தண்ணியா கரைஞ்சிரும். ஸோ அதனால ஒரு சில டைம் அதாவது ஒரு சர்டைன் டைம் வெயிட் பண்ணிட்டு, அந்த டேமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி அப்ப சரி பண்ணா போதும். அப்படின்னா அபார்ட்மெண்ட் ஃபுல்லா நாசமா போயிடும். பரவாயில்லைங்களா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆவாது. நாங்க தான் இத்தன வருஷமா இருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு வந்து ₹1 குடுக்க சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவரு எவ்வளவோ வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சரி ஓட் போட்டு ஏதாவது டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி யாரெல்லாம் வந்து ஃபண்டுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டுக்குவாங்க. ஆமா எல்லாரும் ஏன் இப்படி ரிவர்ஸா கொஸ்டின் கேட்குறாங்க?
ஃபண்டு வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு யாராவது சப்போர்ட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு தானே கை தூக்க வைக்கணும். அதை விட்டுட்டு ஏன் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கை தூக்குறாங்க அப்படி சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கோமா. ஸோ நம்ம லீயும் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜங்குபேயும் நம்ம ஹாரியும் 2 பேரும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜங்குபே என்ன கேட்பானா, ஏன் அங்கிள் சொல்றது எல்லாமே வந்து இவங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் தெரியலடா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கர கடுப்பா இருக்கும். வெளியே வந்து நம்ம மேனேஜர் கிட்ட, ஏன் என்ன என்ன சொன்னாலும் எல்லாரும் ஏன் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த அபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் அப்படிதான் சார் இருக்கு. என்ன ரூல்ஸ், மண்ணங்கடி ரூல்ஸ். இப்போ இவனுங்கெல்லாம் வந்துட்டு தூக்க முடியாதா? இல்ல சார் முடியாது. ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்துட்டு ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ஆளுங்க அவங்கலாம். ஸோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. சார் நீங்க அன்னைக்கு அக்கௌண்ட் மேனேஜர் பத்தி கேட்டீங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்க, பிரான்ஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஓ நீங்க தானா? ஆமாம் ஆமாம் சார், நான் தான் நான் தான் பார்க். அண்ட் உங்கள்கிட்ட நிறைய பேச இருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து அப்புறம் பேசுறேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் போனதுக்கப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு சிங்கிளா இருக்கவங்களுக்கு கூட வந்து எல்லாரும் ஓட் பண்ணி பிரசிடென்ட் ஆக்குறாங்க. எந்த சிங்கிளா இருக்காரா? அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கு, என்ன சொல்றீங்க? எனக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு இவரு தானே வந்திருப்பாரு. இந்த மாதிரி நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கிளா ஒருத்தருக்காக வந்திருக்கீங்க. எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்க ரெப்ரஸன்டேட்டிவ்க்கும் வந்து ஃபேமிலி இருக்கு. ஓ அப்படியா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு மேபி அது வேற ஆளா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அந்த முன்னாள் பிரசிடென்ட் இருந்தாரு இல்லைங்களா, அவரு கூட வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தலைவர் எத்தனை பிரசிடென்ட் வந்தாலும் உங்களை வந்து பிரசிடென்ட் பொசிஷன்ல தூக்க முடியாது, பாத்தீங்களா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் சொல்லிட்டு, அதுதான் நம்மளோடது அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் ஜாலியா வந்து குடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் வந்து மண்டை காஞ்சிட்டு இருக்கோம். எப்படி எப்படி அந்த ஃபண்டு காணாம போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா பில்லுமே எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் பர்சனலா பில்லு போயிருக்கும் இல்லைங்களா, அந்த பில்லெல்லாம் எடுத்து எந்த அங்க ஃபண்ட் வந்து எங்க மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா பார்த்து எல்லாரும் காலைல டயர்டா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹாரி வருவா. ஹாரி வந்து ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் டயர்டா படுத்திருப்பாங்களா, அதை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குபி வந்துட்டு ஹலோ அம்மா அப்படி சொல்லுவா. அப்புறம் அங்க வந்து நிறைய பில்லெல்லாம் இருக்குமா, எதுக்கு இந்த பில்லெல்லாம் வச்சிருக்கானுங்க, எல்லாரோட பில்லு எதுக்கு சம்மந்தம் இல்லாம வச்சிருக்கானுங்க, ஏன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவா. ஆமா, ஏன் இந்த வீட்ல மட்டும் இந்த ஹீட்டிங் பில் வந்துட்டு ஜீரோலே இருக்கு, ஒரு வாட்டி கூட சார்ஜே பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க் வந்து பார்ப்பாரா. ஆமா அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சில வீட்ல மட்டும் இந்த ஹீட்டிங் வந்துட்டு சார்ஜே வந்து ஆகவே இல்லை, அதாவது ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கணக்குல எடுத்து பார்த்தா 123 வீடு வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கும். என்னடா இவ்வளவு வீடு எவன்டா அவ அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்க்குக்கு ஆப்போசிட் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் மட்டும் வந்துட்டு ஃப்ரீயா அந்த ஹீட்டிங் சர்வீஸ் போயிட்டு இருக்கும். இந்த ஹீட்டிங் சர்வீஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம கொரியால வந்துட்டு பயங்கர குளிரா இருக்கும். ஸோ அப்போ அவங்கள வந்து ஹீட்டர் தான் வச்சிருப்பாங்க ஏசியை விட. ஸோ அதுக்கான பே பண்ற பில் தான் அது. ஸோ அதெல்லாம் வந்து ஜீரோல இருக்குமா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுக்கு நான் வந்து ஒரு முடிவு கட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பயங்கரமா வந்து ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு நம்ம ஹாரி தேவையில்லாம இவ்வளோ பெரிய காஸ்டியூமுக்கு செலவு பண்றானுங்க, கம்முன்னு போய் நின்று ப்ரொடெஸ்ட் பண்ண சொன்னா தேவையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மேலே இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பா. கீழே அவங்க வந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், இந்த மாதிரி நம்ம அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு இந்த 6 வருஷமா, என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் இந்த 6 வருஷமா வந்துட்டு 123 பேர் வந்து ஒரு வாட்டி கூட அவங்களோட ஹீட்டிங் பில்லை வந்து கட்டவே இல்லை, எல்லாமே ஃப்ரீயா அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த 123 பேரோட ஹீட்டிங் பில்லை நம்ம பேலன்ஸ் 9,000 பேர் தான் பே பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு இந்த பக்கம் நம்ம இவங்களும் பார்த்துருவாங்க. ஜங் பார்த்துட்டு அது வீட்டில் வந்து கணக்கு போட்டு பார்ப்பாங்க. என்ன சொல்றா இவ, 9,000 பேர் தான் அந்த 123 பேரோட ஹீட்டிங் பில்லை கட்டணுமா, ஹீட்டிங் பில்லு சார்ஜ் இவ்வளோ ஆகுது, அதை நீ வந்துட்டு ஒரு மாதம் கால்குலேட் பண்ணால் இவ்வளோ, அது அப்படியே ஒரு வருஷம் 6 வருஷம் 123 பேர், கடவுளே என்னது 1.32 பில்லியன் காசா,
இவ்வளோ வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கானுங்களா அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க வந்துட்டு அதை ஆர்டிக்கலை வந்து போஸ்ட் போட அது வந்து பயங்கர வந்துட்டு ஃபேமஸ் ஆகிடுது போல இருக்கு அந்த ஆர்டிக்கல். ஸோ அதனால எல்லாருக்குமே, அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து வரிசையாக கால் வந்துட்டு இருக்கும். எல்லாரும் சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. சாரி சார், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, நாங்கள் செக் பண்ணுறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் விடாமல் கால் வந்துட்டே இருக்கும் எல்லாருக்கிட்ட இருந்தும். அப்படிங்க நம்ம பழைய பிரசிடென்ட் வந்துட்டு அவர் ஆளெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி மீட்டர் வேலை செய்யலன்னு சொல்லிடலாம் சார் அப்படி சொல்லும்போது, அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம லீவான், அதாவது நம்ம லீ இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸோ வந்து அவர் யூடியூபர்லாம் திரட்டி அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மீட்டர் வேலை செய்யாத இருக்கிறதுலாம் சகஜம் தான் அப்படி சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸும் வந்துட்டு அதை பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே வந்து திரும்பி கமிட்டி மீட்டிங் கூடும்போது வந்துட்டு இங்கே தான் நம்ம லீவும் வந்து ரெசிடென்ட் சைடில் தான் இருப்பாரு. அந்த பக்கம் வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து கூட்டினவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ப்ராப்ளம் பண்ணவங்க, பழைய பிரசிடென்ட்டோட ஆளுங்க, அவங்களாம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பழைய பிரசிடென்ட் ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க, அது வந்துட்டு தப்பு நடந்திருக்கு, மேபி வந்து எல்லாரோட மீட்டர் வந்துட்டு வேலை செய்யாம போயிருக்கும் ஒரு சில வீட்டில். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வர்றது தானே, அதில் என்ன இருக்கு, ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் இது பதில் கிடையாது, இது எப்படி நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க கத்திட்டு இருப்பாங்க ரெசிடென்ட்ஸ்லாம். அப்ப நீங்களாம் வந்து பே பண்ணாம உங்க பேல வந்து நாங்க பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இங்க நம்ம லீ வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆமாமா, என்னதான் ஆனாலும் உங்க மேல தப்பு இருந்தாலும் நீங்க வந்து பில்லு கட்டியிருக்கணும்ல, அது தப்பு தான். ஸோ அதனால பில்லெல்லாம் கட்டிடுங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால இங்க பழைய பிரசிடென்ட் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு நம்ம லீ வந்துட்டு பார்க்கிட்ட வந்து, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணி தான் நம்ம அபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பெருமை பேசிட்டு இருப்பாரு. பார்க் இவெல்லாம் இப்படி பேசுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஆனாலும் வந்து அவர் மாதிரி பாராட்டி பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அப்புறம் நம்ம லீ என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம பழைய பிரசிடெண்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை அடிச்சு அவர் வந்து கொன்றுவான். அப்புறம் வந்து மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருப்பான், நீ ஒரு இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ மேனேஜர் அந்த இடத்துக்கு போவாரு. நம்ம பசங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. ஒரு சில இடத்துல கரெக்டாக மிஸ் பண்ணிடுவாங்க அவரை. அதாவது அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. ஸோ வெளியே வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ மேனேஜர் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி சார் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அவருக்கு வந்து காசு நிறைய கொடுப்பாங்க. அந்த காசு வச்சு தான் வந்துட்டு இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சரி இந்தா நம்ம பழைய பிரசிடென்ட் செத்துட்டாரு, அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போப்பா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். அது கேட்டு இவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சரி இவன் கூட இருக்கலாம், நம்ம சகவாசம் வைக்கிறது என்னைக்கு வந்தாலும் பயந்தாண்டா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு வந்துட்டு அந்த பழைய பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு இறுதி மரியாதையில் செஞ்சுட்டு அங்கே வந்து அந்த பயத்துல காசுல தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரா. பதட்டத்தில் என்ன பண்ணிடுவாரு, காசுல கீழே போட்டுருவாரு. இது நம்ம பசங்க பார்த்துருவாங்க. இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருமா, சரி இது நான் நினைச்ச மாதிரி வந்து பின்னாடி வேற எவனும் இருக்காண்டா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு இடத்துல போய் காசு வாங்கினாரு இல்லைங்களா, அது என்ன இடம்னு பார்த்துட்டு அதோட யார் ஓனரோ அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்து சேர்மனை பார்க்கணும்னு நம்ம பார்க் சொல்ல, சேர்மனும் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன் சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு இந்த காசுலாம் வாங்கின மேட்டர்னால அதை வச்சு எப்படியோ வந்து இவங்க தான் காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அதனால பீப்புளும் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க. சரி பிரச்சனை ஓஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி. இவங்களும் வந்து ஃபைனலி சரி வாங்க நம்மளாம் ஒன்றா போய் சாப்பிட்லாம், இந்த பிரச்சனை ஒரேடியாக ஓஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பார்க் வந்துட்டு அவங்க எல்லாரும் கூட உட்காந்துட்டு இருப்பாரு அஸ்டன் கூட. அப்போ கரெக்டாக நம்ம லீவ் வருவார். லீவ் வந்தவர், பிரசிடென்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்க வந்தீங்களா, வாங்க வாங்க பிரசிடென்ட் அப்படி சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஆர்வமாக உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து இவங்களாம் என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் தான் சேர்மனா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பார்க்கும் பார்த்துட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம குட்டிவானுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மருந்து வாங்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாளா. ஏன் நீ ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியா, அப்பா கிட்ட அங்கிள் கிட்ட எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யார்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு, கிண்டர் கார்ட்லேருந்து கால் வர வரைக்கும் ஏன்டா அப்படி பண்ணுற. அது அது அம்மா, அதாவது ஹாரி, நீங்கள் என்னோட பேக் வச்சுக்கிறீங்களா. எதுக்கு, அதெல்லாம் வச்சுக்கூடாது, அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க தான் தூக்கணும், புரியுதா, அப்போதான் நீ வந்து இண்டிபெண்ட்டாக வளருவ. அதெல்லாம் சரிதான், ஆனால் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்துட்டு அவங்க பேக்லாம் தூக்குறாங்களே, நீங்கள் எனக்காக இது பண்ண மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்பான். இவளுக்கு நோ சொல்லவே முடியாது. ஸோ அதனால அந்த பேக் வாங்கி வச்சுட்டு, இப்போ ஓகேவா உனக்கு, ஓகே அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருப்பான். என்னாச்சு, உங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பார்க்கும்போது, குட்டிக்கு தான் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜர் வந்து அவனை வந்து எப்படிடா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அவனு இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி, இவர் வரலையா பிரசிடென்ட் இன்னைக்கு வேலைக்கு, அவர் வேறு எதாவது வேலையாக போயிட்டாரா, அதாவது அவர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பா.
இவர் கூட வேலை பார்க்குற அந்த கொலீக்ஸ்லாம் அவங்களாம் கூட போயிட்டுருப்பாங்களா, அவங்களும் வந்து இவளுக்கு ஒரு வணக்கத்த வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவரும் சரி சரி நானும் போறேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அப்போ கரெக்டா நம்ப அக்கா கிட்டயே மாட்டிப்பா அவ. அக்கா அப்படின்னு சொல்லுவா. அவங்க அக்கா வந்து கோவமா பார்த்துட்ருப்பாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம. இந்த பக்கம் வந்து இவரு தனியா கூட்டிட்டு போனவரு, நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க வாங்க உட்காருங்க. இது நம்ம ஆஃபீஸா நெனச்சுக்கோங்க." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க, இங்க பார்க்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும். இவ எதுக்கு இப்படிலாம் பண்றான் அப்படின்ற மாரி. அப்புறம் அவரு வேற, "சரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்." அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து காமிப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பேங்க்ல போயிட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்திருப்பாரு இல்லைங்களா? ரிப்பேர் ஃபண்டுக்காக. ஸோ அது அந்த ஃபோட்டோ தான். அத பார்த்துட்டு, "ஓ! இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா?" அப்படின்ற மாரி பார்த்தவரு, "ஆ எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க தான் இந்த அபார்ட்மெண்ட்டோட சேர்மன் சொல்லிட்டு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்ல. நான் வேணா உங்களோட ரைட் ஹேண்டா இருக்கட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஸோ இது வந்து நம்ம லீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. "என்னடா இவன் எனக்கே ட்விஸ்ட் குடுக்குறான்." அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம லீ கூட சேர்ந்துட்டு என்னலாம் பண்ண போறாரு? லீ கூட சேர்ந்து பண்றதுனால ஹீரோக்கு ஏதாவது கமிஷன் வச்சு, அத வச்சு இந்த 10 பில்லியன் எடுக்கலான்னு பார்க்குறாரா? இல்ல இந்த 10 பில்லியன் இல்லாம வேற ஏதாவது விஷயத்துக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே வந்தாரா? அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அண்ட் தென் ஸ்டே டியூன்.